நின்றோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் அன்பே. உனக்கு மலர், நான் உன்னை தொல்லை பண்றேனா? ஆமா, நான் தான் உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டேனே. யாராவது பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும்? எங்க வீட்டுக்கு என்னை பார்த்து எப்படி இப்படி பேசினேன்? என் வேலையெல்லாம் விட்டுட்டு உன் பின்னாடி தெரிஞ்ச மாதிரி என்ன சொல்லணும். இனி நீயா வந்து பேசுற வரைக்கும் நான் பேச போறதே இல்லை. ஐஷு, வா வா, உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு. போங்க அண்ணி, நீங்கள் தான் என்னை மறந்துட்டீங்கல்ல. ஐயோ, அப்படிலாம் இல்லை ஐஷு. பாச போராட்டம் நடத்துறாங்க. ம், கொஞ்சம் வாய மூடுறீங்களா? என்னம்மா ஐஷு, நல்லா இருக்கியா? ஐ எம் குட். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. ஆண்டி, அப்புறம் சொல்லுமா ஐஷு. அது அது வந்து ஆண்டி, எதுக்கு இப்படி இழுத்துக்கிட்டு இருக்க? என்ன விஷயம்னு சொல்லு. அத்தான் எப்படி இருக்காரு? நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன், நீங்கள் எல்லாரும் இருக்கீங்க, ஆனால் அத்தானை மட்டும் காணோம். நாங்கள் இருக்கிறதெல்லாம் உனக்கு தெரியல, உங்கள் அத்தானை மட்டும் பார்க்கணுமாக்கும். அண்ணி, அப்படியெல்லாம் இல்லை, எல்லாரும் இருக்கீங்க, அத்தானை மட்டும் காணாமேன்னு கேட்டேன். இவ எதுக்கு அவனை கேக்குறா? இந்த ஐஷு காரணம் இல்லாம கேட்க மாட்டாளே. அவன் ஸ்டேஷன் வரையும் போயிருக்காமா, இப்போ வந்துடுவான். ஓ, அப்படியா ஆண்டி? இதோ இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம், அவனே வந்துட்டான். சிவா, வந்துட்டியா? இப்போதான் ஐஷு உன்னை பற்றி கேட்டுட்டு இருந்தா, நீயே வந்துட்ட. தள்ளி போடாங்கட்டு. அத்தா. அடி பாவி ஐஷு. ஆ, டேய் சிவா, இப்போ எதுக்குடா அவளை அடிச்ச? பொண்ணுங்க மேலே கை நீட்டுறது என்ன பழக்கம்டா? ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்த்ததும் சந்தோஷத்தில் வந்து அப்படி பண்ணா, அதுக்கு போய் கை நீட்டுவியா? அம்மா ப்ளீஸ், இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் தனியா விடுங்க. ச்சே. டேய் சிவா, என்ன பேசுற? அப்படி என்ன நடந்து போச்சுங்க? உன்னோட ஒர்க் ப்ரெஷர்லாம் இங்கே வீட்டில் காட்டாத. ஒழுங்கு மரியாதையா ஐஷுக்கிட்ட சாரி கேளு. வெளியிலையும் டார்ச்சல், வீட்டுக்குள்ளேயும் டார்ச்சல். ச்சே, இதுக்கு வந்தேனே தெரியல. டேய் சிவா, அத்தை வேண்டாம். அத்தானுக்கு நான் இங்கே வந்தது பிடிக்கல போல. ஐயோ ஐஷு, அப்படிலாம் இல்லைம்மா, அவன் ஏதோ வேலை டென்ஷனில் இந்த மாதிரி பண்ணிட்டான். என் பையனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. ஐயோ அத்தை, நான் சீரியஸாக அழுகை நினச்சிட்டிங்களோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அத்தான் அடித்ததை நினச்சி நான் ஃபீல் பண்ணவே இல்லை. ஐ எம் ஹாப்பி. அடி பாவி, அவன் அடித்த அடி சத்தம் எனக்கு காது கொய்யுங்குது. நீ சாதாரணமாக அடித்தா அடிக்கட்டும்னு சொல்கிற. அவன் மேலே உனக்கு கோபம் வரல? கோவமா? எனக்கா? நோ வே. ஐ எம் ஹாப்பி. ஸோ யூ டோன்ட் வரி, ஓகே? என்னம்மா இவ இப்படி சொல்லிட்டு போறா? அவளை விடு, மாப்பிள்ளைய பாரு, அப்படியே கல் மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கிறத. ஐயோ, இது வேறையா? சரி சரி, நீ பார்த்து கூட்டு போ. யோ, என்ன அப்படியே சில மாதிரி நின்றுட்டு இருக்க? இல்ல ராதா, சிவாவுக்கு இவ்வளவு கோவம் வருமா என்ன? இதுக்கு மேலேயும் வரும். டேய் சரவணா, இவங்கிட்ட பார்த்து ஜாக்கிரதையா தான்டா இருக்கணும். என்ன அடிடா. ஏ மலரு மலரு மலரு, என்னை பார்த்து என்னடி சொன்ன? அம்மா, என்ன சத்தம் இது? அத்தை, அத்தா ரூம்ல இருந்து தான் கேட்குது. இந்த பையன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானே தெரியலையே. நான் வேணா போய் பார்த்துட்டு வரட்டுமா? என்ன எல்லாரும் மேலேயே பார்த்துட்டு இருக்கீங்க? அத்தா என்ன பண்றாருன்னு போய் பாருங்க. ஐயோ, நான் வரலப்பா, செம்ம கோவத்தில் இருக்கான் போல. அத்தை நீங்க இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி மாப்பிள்ள. கிளாஸ் எல்லாம் உடைஞ்சு கிடக்கு. ஏ சிவா, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? மாமா பேசாம போயிருங்க, நான் செம்ம டென்ஷன்ல இருக்கேன். சிவா, காம் டவுன். நீ அமைதியா உட்காரு. மாமா. சிவா, நான் தான் சொல்றேன்ல, நீ உட்காரு. இங்க பாருடா மாப்பிள்ள, என்ன ஆச்சுன்னு சொல்லு. எதுவுமே சொல்லாம நீ பாட்டு கோவப்பட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உன்னை நினைச்சு அத்தை வேற கவலைப்பட்டு இருக்காங்க. ஒர்க்ல ஏதாவது பிரச்சனையா என்ன? அந்த பொண்ணு ஏதாவது சொல்லிச்சா? மாமா, நீ இப்படி டிஸ்டர்பா இருக்கேன்னா அதுக்கு காரணம் அதாக தான் இருக்கும். என்ன சொன்னா? அவன் என்ன சீப்பா நினைச்சிட்டு இருக்கா மாமா. சரி விடுறா, கிராமத்து பொண்ணு திடீர்னு போய் ஒரு பையன் லவ் பண்றேன்னு சொன்னா அப்படிதான் ரியாக்ட் பண்ணுவா. அப்படி இல்லை மாமா, அவளை நான் ரொம்ப டார்ச்சர் பண்றேன்னு சொல்றா. அவன் மனசுல நான் இல்லை மாமா, என்னால அவ இல்லாமலாம் இருக்க முடியாது. சிவா, இங்க பாரு, அந்த பொண்ணுக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல.
திடீர்னு ஒரு பையன் வந்து லவ் பண்றேன்னு சொன்னா உடனே ஓகேன்னா சொல்வா? அதெல்லாம் எனக்கு புரியுது மாமா. ஆனா அவ என் மனசுல இருக்கிறத புரிஞ்சுக்கவே இல்லையே. அதெல்லாம் ஒரு நாள் புரிஞ்சுக்குவா. இல்ல மாமா, இதுக்கப்புறம் அவளை நான் டிஸ்டர்ப் பண்றதா இல்ல. நீ நிஜமா தான் சொல்றியா? அப்பனா சரி. அந்த பொண்ணை நீ லவ் பண்ணல, அவ உன் மனசுல இல்ல. இனிமே அந்த பொண்ணை நான் பார்க்க மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. அப்ப நான் ஒத்துக்கிறேன். என்ன சிவா, பதிலே காணோம்? அது அது மட்டும் என்னால முடியாது. அவ எப்பவும் என் மனசுல தான் மாமா இருப்பா. சிவா, ஃபீல் பண்ணாத. கண்டிப்பா அந்த பொண்ணு உன்னை புரிஞ்சுக்குவா. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு. தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத சிவா. யாரோடும் பேசாம ஒரு தீவ போல நாளெல்லாம் வாழ்ந்தேனே ஏனோடு சேராத நான் அவசரப்பட்டு அப்படி திட்டிட்டேனோ. சிவா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் சிவா. நான் உன் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். மலரு, உன்னை பார்க்காம நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியலடி. ஆனா என்ன நீ இப்படி பேசுவேன்னு நான் நினைச்சு பார்க்கல. நான் உன்னை அவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டேனாடி. ஏண்டி என்ன புரிஞ்சுக்க மாட்ற? என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது சிவா. உனக்கு அதை நான் எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன்? என்ன மன்னிச்சிரு சிவா. என்னை விட உனக்கு நல்லா படித்த பொண்ணா கிடப்பா சிவா. என் வாழ்க்கையில நீ மட்டும்தாண்டி மலரு. எனக்கு மேரேஜ்னு ஒன்று நடந்தா அது உன் கூட மட்டும்தான். சிவா. மலரு. மலரு, ஏடி மலரு, இவ என்ன ஆளையே சத்தத்தை காணா? அதுக்குள்ளே எந்திரிச்சு போயிட்டாலோ? ரூமுக்குள்ளேயே உட்காந்துருந்துட்டு ஒரு வார்த்தை என்னன்னு கேட்குறாளா? பூவை வேற இன்னும் கட்டலை. ஏ மலரு. ஆ, என்னம்மா? என்னடி இப்படி கல் மாதிரி உட்காந்துருக்க? கூப்பிட்றது காதில் விழல? கூப்பிட்டியா? கூப்பிட்டியாவா? காட்டு கற்று கத்திக்கிட்டு இருக்கேன், காதில் விழுகாம உட்காந்துருக்க. அப்படி என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. பறிச்சிட்டு வந்த பூ வேற அப்படியே இருக்கு, அதையும் கட்டலை. என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்க? வர வர நீ சரியில்லை மலரு. ஆமாம், அப்படிதான் சொல்லிவிட்டேன். எந்திரிச்சு சாப்பிட வாட்டி. எனக்கு பசிக்கலம்மா. ஏட்டி என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க? எப்போ கேட்டாலும் பசிக்கல பசிக்கலன்றவ. ஆமாம், நான் தான் பசிக்கலன்னு சொல்கிறேன்ல. பசிக்கும்போது எனக்கு சாப்பிட தெரியாதா? பேசாமல் போ. என்னடி குரலை வசதி பேசிக்கிட்டு இருக்கவ? ஒரு போடு போட்டேன்னா தெரியும். ஐயோ அத்தை, வாங்கடி. என்னடி இந்த பக்கம்? இல்லத்த, மலர் பூ பறிச்சிட்டு வந்தா. பூ நிறைய இருக்கு, கட்டணும்னு சொன்னா, அதான் வந்தோம். அந்த மகாராணி பூவை அப்படியே தான் வச்சிருக்கா. போய் கட்டுங்க. 3 பேர் ஒன்று குடிப்பீங்கல்ல, நீ வேலைங்கிற மாதிரி தான். ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? எனக்கு சிவாவை பார்க்கணும்டி. ஏன் மலரு, உனக்கு என்ன பைத்தியமா? என்ன நடந்துச்சுன்னு சுக்கி வந்து சொன்னான். அதே என்ன பண்றேன்னு பார்க்கலான்னு வந்தோம். இப்படிலாம் உட்காந்து பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்காத. உங்க வீட்டுக்கு தெரிஞ்சா உனக்கு ஒன்னே போட்டுருவாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் சிவா கிட்ட பேசணும். அது எப்படி முடியும்? அப்போ நீ சிவாவை விரும்புறியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் சிவாவை பார்க்கணும். அது எப்படி மலர முடியும்? எனக்கு தெரிஞ்சு நீ சிவாவை விரும்புறேன்னு நினைக்கிறேன். ஆ, அது அது வந்து பெரிய பொண்ணு. என்னடி இழுக்கிற? அவனை உனக்கு பிடிச்சிருக்கா? அதை எனக்கு சொல்ல தெரியல சுக்கி. ஏ மலரு, ஒழுங்கா உண்மையை சொல்லு. ஏ மலரு, சொல்லு. சிவாவை உனக்கு பிடிச்சிருக்கு தானே? என்னடி பண்ற சுக்கி? கையெடு. அப்போ மலருக்கும் காதல் வந்துருச்சு. சரி, சிவா கிட்ட எப்போ சொல்ல போற? நானா? எப்படி போய் சொல்றது? அது என்னால் முடியாது, எனக்கு பயமா இருக்கு. அவனே வந்து சொல்லட்டும். மலரா இது? அமைதியா இருந்து காரியத்தை சாதிச்சுக்கிட்டாடி. அப்போ மலர் வீட்டுக்காரு போலீஸா? ஏய் லூசு, வாயை மூடு. இங்கே பார்ப்பா வெக்கத்த. சரி சரி, ராம் கிட்ட பேசலாம். நாளைக்கு தோட்டத்துக்கு வேணா சிவாவை வர சொல்லலாம். சரியா? உன் மனசில் உள்ளதை அப்போ சிவா கிட்ட சொல்லிடு. அது எனக்கு பயமா இருக்கே. என்னடி பயம்? மற்ற நேரம்லாம் பேசிட்டு தானே இருந்த, அதே மாதிரி பட்டுன்னு சொல்லிடு. ம், சரி. ராம் சும்மாவே உங்ககிட்ட சிவாவை பற்றி பேச தான் சொன்னான். நான் தான் வந்து உங்ககிட்ட சொல்லலை. ஆனால் நான் சொல்கிறதுக்குள்ளே ஓ மனசுக்குள்ளே அவன் வந்துட்டானே. ஏய், ஆனால் நீ இன்னைக்கு பேசின பேச்சுக்கு அவன் ஓடியே போயிருப்பானே. யார் டீச்சுக்கு ஓடி போயிருப்பா? போச்சு போச்சு, நல்லா மாட்டிக்கிட்டா. அது 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 வந்துக்கா. என்னடி வந்து போயின்னுக்கிட்டு இருக்க? யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? அது மாதிரி நீ என்னத்தான் சொன்னான்? உன்னையவா? ஆமாம். நீ பூ கட்டுறத யார் பார்த்தாலும் ஓடிடுவாங்கன்னு சொன்னான். சோப்பா, நல்ல வேலை. இந்த மலர் எதையோ சொல்லி சமாளிச்சிட்டா. ஓ அப்படியா? பூ கட்ட சொன்னால் 3 பேர் உட்காந்து கதை அடிச்சிட்டு இருக்கீங்க. எந்த வேலையையும் ஒழுங்காக பார்க்குறதில்ல. நீங்கள் நாப்பில் பார்த்து கிழிச்சிருவீங்க. என்ன சொன்னா? அது அது வந்துக்கா, நல்லா சொல்லுங்கன்னு சொன்னேன். என்ன சொன்னாலும் இந்த மலர் கேட்க மாட்டான். அடிப்பாவி. அக்கா, பேசாம நீங்களே பூவை கட்டிடுங்களே. ஆமாண்டி, இந்த வீட்டில் அது ஒன்றுதான் குறை. அதையும் நானே பண்ணிடுறேன். மதினி, ஏன் அப்படி பேசுகிறீங்க? நீங்கள் ஒன்றும் கட்ட வேண்டாம், நானே கட்டிக்கிறேன். இப்போ நான் உனக்கு கட்டி தரேன்னு சொல்லவே இல்லையே. ஒழுங்காக பூவை கட்டி வச்சுட்டு மாடுக்கு போய் தண்ணி வைக்கிற வேலையை பாரு. நானும் உன்னை வந்ததுலேருந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன்.
பூவை பறிச்சிட்டு வந்ததுலேருந்தே ஒரு மாதிரி தான் இருக்க. ஐயோ விடமாட்டா போலையே. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. ஆமாம், அத்தை சாப்பிட கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்னு சொன்னியாமே, ஏன்? நீ என்ன வயிற்றுக்குள்ளே கல்லை கட்டி வச்சிருக்கியா என்ன? காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடாம கிடக்க. எனக்கு பசி இல்லை மதினி. சரி சரி, கதை அடிச்சுக்கிட்டு இருக்காம பூவை வேகமாக கட்டு. எப்படி உன் மதனிகாரியை சமாளிக்கிற? சிரிக்காத. உன் மதனிகாரி இதுக்கே இப்படி செலுத்துக்கிறா. ஆஃபீஸே வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோ, அதாண்டி பயமா இருக்கு. மலருக்கு அதோட சோலி முடிஞ்சிச்சு. பெரிய பொண்ணு அவளே பயந்து போயிருக்கா. நீ மேலே மேலே எதையாவது சொல்லி அவளை பயமுடுத்தாத. சரிடி மலரு, நாங்கள் போயிட்டு வரோம். நாளைக்கு தோட்டத்தில் வச்சு பார்க்கலாம், சரியா? அதுவும் ஜோடியா. லூசு, வா போகலாம். சரிடி மலர், பார்க்கலாம். சிவா வருவான்ல, நான் ராம்கிட்ட போய் பேசிட்டு சொல்கிறேன். ஆனால் கண்டிப்பாக உன்னை பார்க்க வருவான், அது மட்டும் எனக்கு தெரியும். ஹலோ ராம். என்னன்னு சொல்லு சுக்கி. இல்லை, உங்ககிட்ட பேசணும் போல இருந்துச்சா, அதான் கால் பண்ணேன். ஆச்சரியமா இருக்கு. எப்பவும் நான் தான் கால் பண்ணுவேன், இப்போ நீயே எனக்கு பண்ணியிருக்கியே. ஆமாம், எங்கே இருக்க? நீ கால் பண்றேன்னு தெரிஞ்சதும் கிணத்தடி வந்துட்டேன். என்ன சுக்கி, ஏதாவது சொல்லணுமா? ஆமாம், உங்ககிட்ட பேசணும். சரி சொல்லு. அது இல்லை இல்லை, நம்ம எப்போவுமே மீட் பண்ணுவோமே அந்த இடத்துக்கு வா. அங்கயா? ஆமாம். சரி இரு வரேன். மலர் வீட்டில் இருந்து அப்படியே இங்கே வந்துட்டோம். வீட்டுக்கு வேற லேட்டாக போனால் அம்மா திட்டும். இந்த ராம் வேற எப்போ வருவானோ தெரியல. என்னாச்சு சுக்கி? அது அது வந்து ராம். சுக்கி எனக்கு டைம் இல்லை, வேகமா சொல்லு. மலர். போதும் நிறுத்து சுக்கி, மலரை பத்தி இனிமே பேச வேண்டாம். டேய் ராம். எவ்வளோ தைரியம் இருந்தா என் ஃப்ரெண்டை அப்படி பேசியிருப்பா. எனக்கு எல்லா விஷயம் தெரியும், இனிமே மலரை பத்தி பேசாத. நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு. மலரை பத்தி தான் பேசணும்னா நான் பேச விரும்பல. இப்போவே நான் போறேன். ராம் நில்லு. சிவா பாவம், மலர் பேசினதை அவனால ஏத்துக்க முடியல. அவ சிவா கிட்ட சாரி கேட்கணும்னு சொன்னா ராம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். மலரும் சிவாவும் மீட் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. உன் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்லு, இனிமே என் ஃப்ரெண்டு சிவா உன் ஃப்ரெண்டு மலருக்கு டார்ச்சர் கொடுக்க மாட்டான். அப்படி இல்லை ராம். சுக்கி, நான் இருக்கட்டுமா போட்டுமா? சரி சரி, நீ கோவப்படாத. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் பாதியிலே விட்டுட்டு வந்துட்டேன். நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். இப்போ நான் கிளம்புறேன். நம்ம என்ன சொல்ல வரோன்னே கேட்காம போய்கிட்டு இருக்கான். ஐயோ, அந்த மலர் வேற கேட்பா, என்ன சொல்றது? எதையாவது சொல்லி சமாளிப்போம். சிவாவை அப்படி என்னதான் சொன்னான்னு தெரியல. ராமே இவ்வளோ கோவப்படுறானா, அப்போ சிவா? ஐயோ, செத்தா மலர். ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ண வைக்கிறது? சரி பார்ப்போம்.